இவங்களுடைய பெயர் ஜனனி. இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. கணவர் வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனைவி வீட்டுல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அம்மாவுடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க. இதனால ஜனனி வந்து பாத்தீங்கன்னா கணவரை நல்லபடியா பார்த்துக்கவும் அவங்கள வேலைக்கு அனுப்பவும் வந்த உடனே அவங்கள தினமும் பாத்தீங்கன்னா உபசரிக்கவும் இதே மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்ப இருக்கும் போதுதான் தன்னுடைய கணவருடைய நெருங்கிய நண்பர் கோவிந்த் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜனனிக்கு வந்து போன் பண்றாங்க. எனக்கும் இங்க உள்ளூர்ல வேலை கிடையாது, 3 வருஷம் ஃபாரின்ல இருந்துகிட்டேன், உன்னுடைய கணவர் நீ நான் எல்லாமே ஒரே மாதிரி தானே படிச்சோம், எனக்கு ஏதாவது வேலை உன்னை ரெடி பண்ண தர முடியுமா அப்படின்ட்டு பார்த்தனா கேக்குறாங்க. அப்ப ஜனனி சரி தாராளமா வரலாம், எதுக்கும் நான் என்னுடைய கணவர்கிட்ட கேட்டுக்கிட்டு நானே உனக்கு போன் பண்றேனே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஜனனியுடைய கணவர் அன்னைக்கு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. தன்னுடைய கணவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பார்த்தனா சொல்றாங்க. அரவிந்த் இதே மாதிரி போன் பண்ணாங்க, வேலைக்கு வரதா வேலை விஷயமா சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. கணவர் சரி உடனே வர சொல்லு, நம்ம கம்பெனிலே நல்ல ஒரு வேலை இருக்குது, அவனுக்கு செட் ஆச்சு அப்படின்னா இங்கே வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தனா சொல்றாங்க. ஜனனியும் இந்த ஒரு விஷயத்த சந்தோஷமா நம்ம அரவிந்த் கிட்ட சொல்றாங்க. அரவிந்தும் சரி உடனே அடுத்த பஸ்ஸை பார்த்தனா புறப்பட்டு நம்ம ஜனனி வீட்டுக்கு வந்துடுறாங்க. உண்மையிலுமே 2 மாடி வீடு. ஜனனி உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசதி வாய்ப்பா தான் இருக்கிறாங்க அப்படின்னு அரவிந்த் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. கணவர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போனாங்க அப்படின்னா நைட்டு வீட்டுக்கு வர 9 to 10 மணி ஆயிடும். ஒரு சில நேரத்துல ஓவர் டைம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா போயிருவாப்புல. இப்போதைக்கு ஜனனி வீட்டுல தனிமையில தான் எப்பொழுதும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜனனி மூலியமாவே பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அரவிந்த பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா அவருக்கு இன்னும் வந்து திருமணம் ஆகல. ஒரு வழியா பொருளாதார ரீதியா சொல்லணும் அப்படின்னா மிடில் கிளாஸ் தான். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கல்யாண ஆசையில இருக்கிறாங்க. ஒரு வேலை ஒண்ணு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா பொண்ணுக்கு கேட்க போற இடத்துல கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் வேலை தேடி வந்திருக்காங்க. ஜனனி இந்த பக்கம் அரவிந்த் 2 பேருமே ஒரே கிளாஸ் மட்டும் தான். காலேஜ் படிக்கும் போதும் சரி, இந்த பக்கம் கல்லூரி ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, 2 பேருமே ஒரே வகுப்பு தான். இதனால 2 பேருமே சகஜமா பேசிக்குவாங்க. இன்னும் சொல்ல போனா அப்படின்னா அரவிந்த் வந்து நம்ம ஜனனிய ஒன் சைடா லவ் பண்ணாங்க அப்படின்னு கூட பார்த்தனா சொல்ல முடியும். இந்த ஒரு விஷயம் நம்ம ஜனனிக்கு பார்த்தனா தெரியும். தெரிஞ்சாலும் பாத்தீங்கன்னா அப்போதைக்கு ஒண்ணு சேர முடியல. வீட்டுல இருக்கிறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் திருமணம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எப்படியோ ஒண்ணு அரவிந்த் வந்து நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம ஜனனியும் பார்த்தனா இருக்காங்க. 2 பேருமே நிறைய விஷயத்த பேசிக்கிறாங்க. தன்னுடைய பள்ளி பருவம், கல்லூரி பருவம், இதே மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்துக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. முக்கியமா ஜனனியுடைய திருமண வாழ்க்கையை பத்தி நிறைய விஷயம் பார்த்தனா பேசுறாங்க. ஜனனி சொல்றதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான், இப்போதைக்கு என்னுடைய கணவர் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறாரு, என்ன ஒண்ணு என் பக்கத்திலே இருக்க மாட்டேங்கிறாரு, அவரு வேலைன்னு போயிடுறாரு. சில நேரத்துல தினமும் வருவாரு, சில நேரத்துல 3 நாளைக்கு ஒரு டைம் தான் வருவாங்க. திடீர்னு பார்த்தேன்னா சிங்கப்பூர்ல மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க அப்படின்னா 1 மாசமோ இல்ல 15 நாளும் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவாங்க. இது ஒண்ணு மட்டும்தான் குறை. என்னதான் பண வசதி வாய்ப்பு இருந்திருந்தாலும் கணவர் தான் கூட இருக்கிற மாதிரி இருக்காது. அவரு கூட பேசுறது பழகிறது எல்லா விதத்திலயும் சந்தோஷமா இருக்கும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு ஜனனி வந்து நம்ம அரவிந்த் கிட்ட புலம்புறாங்க. அரவிந்தும் பாத்தீங்கன்னா அப்ப கணவர் வந்து நம்ம ஜனனிய சரியா கவனிக்கல போல, அதான் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்படி புலம்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தனா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம அரவிந்த் வந்து உச்சகட்டமா நிறைய விஷயம் பேசும்போது அடுத்த கட்டமா நீ எப்பதான் திருமணம் பண்ணிக்கலான் இருக்க அப்படின்னு ஜனனி வந்து நம்ம அரவிந்த் கிட்ட கேக்குறாங்க. நம்ம அரவிந்தும் சரி எனக்கும் கல்யாணம் பண்ற ஆசை தான், என்னதான் பாத்தீங்கன்னா வீட்டுல கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருந்திருந்தாலும் இப்போதைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வரன் எனக்கு அமைஞ்சாலும் உன்னைய மாதிரி ஒரு அழகான பொண்ணு எனக்கு கிடைச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜனனி கிட்ட சொல்றாங்க. ஜனனி இந்த ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே விட்டுடுறாங்க. நான் கல்லூரி படிக்கும் போது நான் உன்னை தான் விரும்பினேன், ஒருவேளை நான் மட்டும் ஃபாரின் போகாம இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை தான் திருமணம் பண்ணிருப்பேன் அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க. ஜனனிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தனா கணவருடைய எண்ணம் கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போக நம்ம அரவிந்த் கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழக வந்து ஆரம்பிக்கிறாங்க. மாடியில அரவிந்த் ரூமு, கீழே நம்ம ஜனனி பார்த்தனா இருக்கிறாங்க. கணவருக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத அளவுக்கு பாத்தீங்கன்னா 2 பேரும் பார்த்து நடந்துக்கிறாங்க. இப்ப இருக்கும் போதுதான் கணவர் வந்து திடீர்னு வந்து இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன்,
நான் வந்து டைரக்டா சிங்கப்பூர் மீட்டிங் பார்த்தா போய் ஆகணும், முக்கியமான ப்ராஜெக்ட் சம்பந்தமா வரத்துக்கு 10 நாள்ல இருந்து 15 நாள் வரைக்கும் ஆகும் அப்படின்ட்டு கணவர் சொல்ல நம்ம ஜனனியும் ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க. அரவிந்தும் எப்படியும் இன்னைக்கும் நாளைக்கும் கிளம்பிடுவான், நான் தனிமையில தான் இருப்பேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்க பார்த்து போயிட்டு கிளம்பி வந்துருங்க அப்படின்ட்டு பார்த்தனா வழி அனுப்பி முடிச்சிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த அரவிந்த் கிட்ட பார்த்தனா சொல்றாங்க. அரவிந்தும் சரி உடனே வேலைக்கு போற மாதிரி கிடையாது, கணவர் வர்ற வரைக்கும் நம்ம ஜனனி கிட்ட பேசிட்டு இருப்போமே, பழகிட்டு இருப்போமே, நம்ம எவ்வளவோ தூரம் ஜனனி மேல ஆசைப்பட்டோம், ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னாலும் உங்ககிட்ட பேசி பழகிட்டு இருப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜனனி கிட்ட நல்லா நெருங்கி பேசும்போது எப்படியாவது ஜனனியை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. லைஃப் ஒரு டைம் பிடிச்ச மாதிரி பார்த்தோன்னா வாழ்ந்துடணும், எதுக்கு நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஏக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஜனனிக்கு தன்னுடைய கணவர் அப்படிங்கிற எண்ணத்தையும் மறந்து தனக்கு குழந்தை இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோன்னா மறந்துக்கிட்டு இந்த பக்கம் நம்ம அரவிந்த் கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழகி 2 பேருமே ஒண்ணு சேர்ந்து உல்லாச வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கணவரை மறக்க வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பயோ ஒரு கடத்த போன் பேசினாலும் கல்லூரி வாழ்க்கை பேசுனது பழகுனது எல்லாத்தையும் பார்த்தோன்னா நம்ம ஜனனிக்கும் ஞாபகத்துல வந்து நம்ம அரவிந்துக்கும் ஞாபகத்துல வந்து 2 பேருமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நாளைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன அரவிந்த் வந்து பாத்தீங்கன்னா கணவர் இல்லை அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 15 நாள் இருந்துகிட்டு அவங்க கூட எந்த அளவுக்கு உல்லாசமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தோன்னா இருந்து முடிச்சிடுறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கவும் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம்னா ஜனனியுடைய வாழ்க்கை போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போதைக்கு வேற ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து பெங்களூர்ல போயிட்டு செட்டில் ஆகி தங்கி வேலை பார்க்குறாங்க. அப்பதான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க. கணவர் கடுமையான ஆத்திரப்பட்டு மனைவி கிட்ட கேட்கிறாங்க, மனைவி எங்களுக்குள்ளார நட்பு ரீதியான உறவு மட்டும்தான், இது உனக்கும் தெரியும், என்னைய தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அப்பதான் மனைவி ஜனனி வந்து பாத்தீங்கன்னா எங்க மேல சத்தியம் பண்ணி சொல்லு அப்படிங்கும் போது அப்பதான் ஜனனி எல்லா உண்மையும் பார்த்தோன்னா போட்டு உடைச்சு முடிச்சிடுறாங்க. நான் பண்ணினது தப்பு தான், ஏதோ தெரிஞ்சோ தெரியாம நான் பண்ணிட்டேன், அவன் வந்து ஆசை வார்த்தை சொல்லி என்னென்னமோ பேசிட்டான், அதனால என்னை மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறைக்கணும்னு நினைக்கல, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ஆத்திரப்படுவீங்க அப்படிங்கறதுனால மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கடுமையான தாக்குதலுக்கு அப்புறமா நான் இதுக்கப்புறம் உங்க கூட வாழ மாட்டேன், நீ தனிமையில பிரிஞ்சு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஜனனிக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்ம கணவர் கூட இருக்கிறதுனால அவங்களுடைய ஆத்திரம் பாத்திரம் தீர போறது இல்ல, கொஞ்சம் அமைதியா இருப்போம் அப்படின்னு அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பார்த்தா சொல்றாங்க. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜனனியை தான் பார்த்தனா கண்டிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து ஜனனியுடைய கணவர்கிட்ட பேசி புரிய வச்சு, என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், ஏதோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிடுச்சு, மன்னிச்சு ஏத்துக்கங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதுனால தன்னுடைய எதிர்காலத்துக்காகவும் தன்னுடைய குழந்தையோட எதிர்காலத்துக்காகவும் நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன்கிட்ட நல்ல கனவா நடந்துகிட்டதை விட நீ என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு அம்மாவாய் பார்த்தா நடந்துக்க அப்படின்னு அறிவுரை சொல்லி அதுக்கப்புறமா நம்ம கணவர் வந்து பாத்தீங்கன்னா ஜனனியை வந்து ஏத்துக்கிட்டாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாரை நம்புறது அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்குது. நட்பு ரீதியில பழகிட்டு அவங்களே பாத்தீங்கன்னா உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடிய காலகட்டத்துல தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க.